அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பேணுவோம் பெற்றோரை அடைவோம் சுவனத்தை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, மறுமையை இலக்காக, சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பெற்றோரை பேணுதல் என்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. பொதுவாக பெற்றவர்களை பேண வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அவர்கள் கஷ்டப்பட்டு உங்களை பெற்றிருக்கிறார்கள், உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் என்ற பொதுவான அடிப்படையே, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாமும் உதவி செய்ய வேண்டும் என்ற பொதுவான கான்செப்டின் படியே பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் உதவி செய்வது என்பது, உபகாரம் செய்வது என்பது, கண்ணியப்படுத்துவது என்பது அது பொதுவாக உள்ளது என்று இருந்தாலும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது மிகச்சிறந்த ஒரு அமலாக, மிகச்சிறந்த ஒரு வணக்கமாக, அல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில் வைத்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக, இது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனா இதுல துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், பெற்றோர்களை பேணுவது விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆமா நம்ம புள்ள நம்மளை பேணாமத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க உணர்வீங்க. ஆனா நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் எந்த நிலையில வைத்து பார்த்தீர்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு வரக்கூடிய நேரத்தில், அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சமமா போயிடும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பெற்றவர்களை பேணி பாதுகாப்பது என்பது, அவர்களை பராமரிப்பது என்பது, அவர்களுக்கு அன்பு செலுத்துவது என்பது, அவர்களிடத்தில் அழகான முறையில உறவாடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்
தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நான் கட்டளையிட்டு உள்ளேன், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்று நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு உள்ளேன். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு உள்ளேன்னு சொல்றான். அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க கூடாது என்று கட்டளையிட்ட மாதிரி அவர்களை பெற்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் சேர்த்து கட்டளையிட்டேன் அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நான் வசியத்து செய்கிறேன், இறுதியாக சொல்லக்கூடிய வசியத்திற்கா இல்லையா, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், அவர்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை நான் வசியத்து செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப பெற்றோர்களை நல்ல முறையில பேணி பாதுகாப்பது என்பது மார்க்கம் நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்மள அதிகமானவர்கள் பெற்றோரை பராமரிப்பதே இல்லை, பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்துவதே இல்லை, பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே இல்லை. ஏன் இந்த மாதிரி இருக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தை சரியான முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, இஸ்லாமிய போதனைகளை அவர்கள் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளவில்லை. நபி வழியை நல்ல முறையில் அறிந்திருப்பார்களே ஆனால், குர்ஆனை அவர்கள் நன்கு தெரிந்திருப்பார்களே ஆனால் எந்த ஒரு நிலையிலையும் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு நிலையிலையும் பெற்றோரை அலட்சியமாக பேச மாட்டார்கள். என்ற அவ்வளவு ஒரு முக்கியமானவர் இந்த பூமியில அல்லாஹ் நம்மளை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அவர்களின் மூலமாகத்தான், அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் அந்த நம்ம உலகத்திற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம நல்ல நிலையில இருக்கிறதுக்கும் அவர்கள் தான் காரணம். அப்ப இப்படியாப்பட்ட பெற்றோர்களை இன்னைக்கு எந்த நிலையில வச்சிருக்கிறோம், முதியவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லி பேசுகிறோம், திட்டுகிறோம். வயசாகி போச்சு, ஏன் சும்மா தேவையில்லாம பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி ஓரமா போயிருங்க என்று சொல்லுகின்றோம். அவர்களுக்கு உணவு சரியான முறையில் கொடுப்பது கிடையாது, மருத்துவம் சரியான முறையில் கொடுப்பது கிடையாது. அதனால அவர்கள் பல நேரங்களில் நம்ம இந்த எதுக்கு இது வாழணும், எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் என்று சொல்லி எடுபட்டு போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படி எடுபட்டு போகக்கூடியவர்களுடைய இறுதி நிலைமை முஸ்லீம் அல்லாதவர்களாக மரணிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் நடக்கிறது. இதுக்கு யார் காரணம்? இப்படி பல இடங்கள்ல குடும்பத்தினுடைய தொல்லை தாங்க முடியாமல், மகன் மருமகளுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், மகன் மருமகள் நம்மளை பராமரிக்கவில்லை, நம்மளை எடுக்கவில்லை, கவனிக்கவில்லை, நம்மளுக்கு உதவி செய்யவில்லை, இந்த வீட்டில் நமக்கு என்னத்துக்கு இருக்கணும் எடுபட்டு போனவர்கள் அனாதைகளாக பல இடங்கள்ல ரோட்ல நிற்கக்கூடிய நேரங்கள்ல பல ஆசிரமங்கள் அவர்களை அரவணைத்து அவர்களை முஸ்லீம் அல்லாதவர்களாக வாழ வைத்து கடைசியில காபீர்களாக மரணிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு எல்லாம் மறுமையில சும்மா விட்டுருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இதை பற்றி எல்லாம் உங்களிடத்துல எந்த கேள்வியும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அல்லது நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக இது மாதிரியான ஒரு நிலைமை வந்து விடாது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க நல்லா முன்னாடி உள்ளதை யோசித்து பாருங்கள். நீங்க இன்றைக்கு முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பிள்ளைகளால் துரத்தப்படுகிறார்கள், பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் அந்த இளம் வயதில உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எந்த நிலையில் வைத்திருந்தீர்கள்? அவர்களை நீங்கள் பராமரித்தீர்களா? நீங்க கொடுக்கக்கூடிய கூழோ கஞ்சி அவர்களுக்கு கொடுத்தீர்களா? உங்க வீட்டுல என்ன இருக்குது அதை அவர்களுக்கு கொடுத்தீர்களா? இல்ல. ஆனா இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி செய்யும் போது, நான் பெற்ற பிள்ளை என்னை இப்படி செய்கிறானே, நான் வளர்த்த ஆளாக்குனா நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவனை ஆளாக்குவதற்கு, படிக்க வைக்கிறதுக்கு, அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு, அல்லது அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் என்று ஊர் ஊரா சொல்கிறீர்களே. போய் நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள்? நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தீர்களா? அவர்களுடைய தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்தீர்களா? ஆடம்பரமா கேட்கிறாங்கன்னு செய்யாதீங்க, அத்தியாவசியத்தை செய்யணுமா இல்லையா? அடிப்படையை செய்யணுமா இல்லையா? அது கூட செய்யாமல் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பணக்கார நோயாக இருந்த இந்த சுகர் போன்ற நோய்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. பெருமையா பேசக்கூடிய 30 வயசான நான் மாத்திரை போடுறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு சுகர் நோய் வந்துருச்சு. எங்க போனாலும் ஒரு பெட்டி டப்பா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. 10 மாத்திரை ஒரு நேரத்தில் போட்டா தான் ஒரு வாய்க்கு ருசியா எதையாவது சாப்பிட முடியும். இல்லைன்னா உப்பு சாப்பிடக்கூடாது, சீனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
எல்லாம் என்னது கசாயத்துல போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு சர்வசாதாரணமாக நோய் வந்து விட்டது. அவர்கள் மாத்திரை மருந்து வாங்குவதற்கு உண்டான செலவு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 5000 ரூபாய் 3000 ரூபாய் மாத்திரைக்கு செலவாகுது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 குறைஞ்சதாகும். மற்ற செக்கப்பு அப்படி இப்படின்னு. இதுக்கு பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? அதுபோக அவர்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூட சாப்பாடை சரியான முறையில் கொடுக்கிறீர்களா? எத்தனை இடங்கள்ல போட்டு தள்ளிவிடப்படுகிறது. போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டா போ என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய கடுமையான ஒரு கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எது என்று கேட்கிறாங்க. அப்ப அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது விருப்பமானது என்று. பிறகு என்ன யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போது ஃபிர்ருல் வாலிதைனி, உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. அடுத்து என்ன யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது ஜிஹாதும் ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை மூணாவதா கொண்டு வராங்க. தொழுகையை முதல் இடத்திலையும் அதற்கு அடுத்த இடத்திலையும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அது எந்த அளவுக்கு என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் குறித்து இவ்வளவு சிலாகித்து சொல்றாங்களா இல்லையா? ஆனா அவர்களுக்கு பெற்றோரே இல்லை. பெற்றோர்கள் இல்லாம பிறக்க முடியாது. சிறு வயசுலேயே மௌத்தா போயிட்டாங்க எல்லாரும். அவர்கள் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் இருந்தும் பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை அவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பெற்றோர் இல்லை என்ற வருத்தம் எல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனா நம்ம கையில வச்சிருக்கிறோம். தங்கத்தை கையில வைத்துக் கொண்டு அதனுடைய அருமை தெரியவில்லை. வைரத்தை கையில வைத்திருக்கிறோம், அதனுடைய அருமை தெரியவில்லை. குப்பையை கிளறக்கூடிய கோழிகளாக நம்ம நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப வணக்க வழிபாடுகள்ல முக்கியமான ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான 2 வணக்கம், பெரிய வணக்கம். தொழுகை என்பது ஒரு வணக்கம், ஜிஹாத் என்பது ஒரு வணக்கம். அதுக்கு நடுவுல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, ஃபிர்ருல் வாலிதைனி, உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல், விருப்பமான ஒரு அமல் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால், அப்ப பெற்றோர்கள் விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும்? இதுல வந்து இந்த பெற்றோர்கள் விஷயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சா போதுமுங்க. இப்ப வந்து திருமணமான ஒருவன் வந்து தன்னுடைய மனைவி மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். அவர் கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, பேட்டை தூக்கி விளையாட போயிடுறான். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய, மனைவியோட இருந்து கவனிக்க, மனைவியோட அதிகமா இருக்கிறதே இல்லையா? நம்ம கல்யாணம் முடிச்சோமா 3 மாசம் இருந்தோமா அதோட போயிடுறோம் வெளிநாடு. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்தோம். இப்ப அவங்க எல்லாம் இறக்கப்பட்டு 1 வருஷத்துல போயிட்டு வாங்க டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்படி ஆகி போச்சு. பாவம் இங்க வந்து சாவுறாங்க, இங்க நிறைய தப்பான காரியங்கள் ஈடுபடுறாங்க, வருஷத்துக்கு ஒருக்காவது அனுப்பி விடுவோம்னு சொல்லிட்டு அவன் டிக்கெட்டை போட்டு அனுப்புற அளவுக்கு போயிருச்சு. அப்ப என்னது, பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வர்றான். அப்ப அந்த ஒரு பெண்ணானவள் கருவை சுமந்த அந்த சுமந்ததில் இருந்து அவள் பெற்றெடுக்கக்கூடிய அந்த ஏறக்குறைய 10 மாத காலம் அவள் படக்கூடிய சிரமங்களை நீங்க என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்கள் வந்து உங்க மனைவியிடத்தில் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? உண்மையை சொல்லி, இந்த குழந்தையை சுமந்ததின் காரணமாக இது பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ பட்ட சிரமம் என்ன, குழந்தையை பெறும்பொழுது நீ பட்ட சிரமம் என்ன என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்டீர்களேயானால் உங்கள் மனைவி உங்களுக்கு சொல்லுவாள். அப்படித்தான் உங்கள் தாய் உங்களை பெற்றார்கள். பெற்ற குழந்தையை நீங்கள் எப்படி ஒரு நல்ல குழந்தையாக வளர்க்கணும், அறிவுபூர்வமாக படிக்க வைக்கணும், கொள்ளணும் என்று கொஞ்சி குழாவுகிறீர்களோ அப்படித்தான் உங்களை உங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சி குழாவினார்கள். ஒரு ஈ கடிக்க விடாம, எறும்பு கடிக்க விடாம, அழுகிற நேரத்தில் என்ன ஏன்னு விசாரித்து மூத்திரத்தை மென்று கத்துவான், எறும்பு கடிச்சா கத்துவான். இப்படி கத்துற நேரம்லாம் முழித்து, ஒரு பெண்மணியினுடைய இரவு தூக்கம் என்பது 1 மணி நேரம் கூட இருக்காது. அதுக்கிடையில் எத்தனை தடவை அவர் முழிச்சு 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 தூக்கமா வரும் நினைக்கிறீங்க நீங்க? அவ்வளவு சிரமத்திற்கு மேல சிரமப்பட்டு பெற்று அது குழந்தையாக இருக்கக்கூடிய நமக்கே எல்லாம் செய்ய முடியாது. நம்மளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பையும் அன்பாக அவர்களிடத்துல கொடுத்து நம்மளை பார்த்தாங்களா இல்லையா? இன்னைக்காவது ஒரு நாளைக்கு சீண்டு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அசிக்கப்பட்டு உங்களை தூக்கி வீசியிருப்பாங்களா? இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏன்டா பெத்தம் சனியன சும்மா கோபத்துல சேட்டை பண்ணும்போது சொல்லுவாங்க. அதுவும் உள்ளத்துல இருந்து சொல்லுவது கிடையாது. பொதுவா நீங்க விளைவிக்கிறீங்க, பெத்த தாய் தந்தையர் பிள்ளைகளை திட்டுவது என்பது. ஆனா அப்படி திட்டக்கூடாது என்பது வேற. உளப்பூர்வமாக திட்ட மாட்டான், நாசமா போகட்டும், கெட்டவனாக இருந்தாலும் கூட நாசமா போகட்டும் என்று தாய் சொன்னால் உளப்பூர்வமா சொல்ல மாட்டான். நாசமா போனா சிரமப்படக்கூடியது, அவதிப்படக்கூடியது பெற்றோர்கள் தான். அப்படியாப்பட்ட பெற்றோர்களை வந்து இன்னைக்கு நம்ம எந்த நிலையில வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம்?
அவர்களை எனது வேஸ்ட் லக்கேஜ் அப்படி பார்க்கிறோம். நம்ம யாண்டா இருக்கிறார்கள் என்று, எதற்கடா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொந்தரவாக இருக்கிறார்கள், சிரமமாக இருக்கிறார்கள், நம்முடைய இன்பத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அப்படி நினைக்காதீர்கள். நாளைக்கு நீங்கள் அப்படி கருதப்படுவீர்கள், நீங்கள் அப்படி நினைக்கப்படுவீர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளால் வெறுக்கப்படுவீர்கள். ஏன் முன்னாடி உள்ளது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. நீங்க எதை பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறீர்களோ அதுதான் உங்கள் பிள்ளை அதை கையில் எடுப்பான். உங்களை பார்த்து தான் அவன் கற்றுக்கொள்வான். தாய் தான் முதல் ஆசிரியர், தந்தை தான் முதல் ஆசிரியர். தாய் தந்தையிடம் இருந்துதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தாய் தன்னுடைய கருவை அந்த பிள்ளையை சுமந்ததற்கு சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவள் பெற்றெடுத்தாள். 2 வருடம் அவள் பால் ஊட்டினாள். அது அல்லாஹ்வே சிரமம் என்று சொல்றான். உண்மையிலே ஒரு மரணத்தினுடைய வாசலை தொட்டு விட்டு வர்றது. ஒரு ஆணினால் எந்த நேரத்திலும் இப்படியாப்பட்ட ஒரு வலியை உணர முடியாது. ஒரு ஆணால ஒரு பெண் பிரசவ நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த வலியை ஆண்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உணர முடியாது. எப்ப உணர முடியும்? இந்த மிஷினுக்கு கீழே வச்சு பொருளை நக்கிறாங்களே, அதுல முழு உடலை நேருக்கு நேரில் நிப்பாட்டி முழுசு அமைக்கி நச்சமுடா தான் உணர முடியும். மொத்த எலும்பு நொறுங்கினா தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? அந்த வலியை உணர முடியும். அவ்வளவு சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை இன்னைக்கு நம்ம உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களை மனம் நோகக்கூடிய அளவுல நடந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல ஏறுறாங்க. ஒரு மெம்பர்ல ஆமீன் அப்படிங்கிறாங்க, மறுபடியும் ஏறுறாங்க ஆமீங்கிறாங்க, 3வது படியிலும் ஏறுறாங்க ஆமீன்னு சொல்றாங்க. அப்ப தொழுகையில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன வழக்கத்திற்கு மாறாக நீ ஆமீன் சொல்றீங்களா அப்படின்னு. இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. நான் அதற்கு இது ஹாக்கிம்ல ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு, மற்ற சில நூல்களில் பலவீனமா இருக்குது, ஹாக்கிம்ல ஆதாரபூர்வமா இருக்குது. அப்ப ஆமீன்னு சொன்னேன். இதனுடைய ரிலேட்டிவான கருத்தாகவும் முஸ்லீம்லயும் சில செய்திகள் வருது, அதை நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக எவன் பாவ மன்னிப்பை பெற்றுவிடவில்லையோ அவன் இறைவனுடைய அருளில் இருந்து தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். அப்ப பெற்றவர்கள் ஒருவரோ இருவரோ முதியவராக அடைந்து அவர்களின் மூலமாக எவன் ஒருவன் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமா போகட்டும் என்று சொன்னார். நான் ஆமீன் சொன்னேன். 3வதாக என்னுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டு என் மீது எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் இறைவனுடைய அருளை விட்டு தூரமா போகட்டும் என்று சொன்னார். நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பெற்றோர்கள் நம்மிடத்துல இருப்பது என்பது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழி. அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அருள். அதை பயன்படுத்தணுமா இல்லையா? சொர்க்கம் போறதுக்காக நீங்க என்னென்ன கஷ்டப்படுறிய, என்னென்ன சிரமப்படுறிய, 5 வேளை தொழுகணும், எல்லாம் செய்யணும். ஆனா இதன் காரணமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. பாருங்க, பெற்றோர்கள் இருந்து அவர்களை பராமரிக்கவில்லை, அவர்களை கவனிக்கவில்லை, அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்யவில்லை, அவர்களை எதிர்த்து பேசுகிறோம். இப்படி எல்லாம் இருந்து நரகத்தில் சேருவதற்கு அதுவே போதுமான்ட்டாங்க. பெற்றோர்கள் ஒருவரோ இருந்து அவரை நல்ல முறையில் பராமரிக்க எவனும் இல்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும்ட்டாங்க, நாசமா போட்டுட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க. பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது அவனை நரகத்திற்கு தள்ளுவதற்கு போதுமானதுன்றாங்க. அவர்கள் மனம் வெம்புறமா சில விஷயங்கள் அவங்க விளங்காம இருந்துக்குவாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அப்படி நடக்கும். அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம ஒரு நல்லதுக்கு சொல்லியிருப்போம். ஏன்னா பெற்றோர்கள் வயசாக அவங்க நிலைமைகளும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம அனுசரிச்சு போகணும். எப்படி நம்ம பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவோம், ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவோம், திரும்பி கேட்போம். இதுக்கெல்லாம் அவர்கள் பொறுமையாக பதில் சொல்லுவார்கள், பொறுமையை நம்ம இடத்துல கையாளுவார்கள். ஆனா அவர்கள் பெரியவர்களாக போது சிறியவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க திரும்ப பேசுவாங்க. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க என்ன விளங்குவாங்க, அவங்க ஒண்ணு விளங்கிட்டு அவங்க ஒரு கோபத்துக்கு வருவாங்க. இதுகெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அதை புரிந்து கொள்வதன் அடிப்படையில் தவறாக விளங்கி கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அப்படி சில இடங்கள்ல தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பா விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆனா உண்மையிலே நிறைய மகன்மார்கள் பெற்றோர்களை பேண வேண்டும், பராமரிக்க வேண்டும், அவர் பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்றாங்க. ஏன்னா அவங்க பல இடங்களுக்கு போய் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கிறது உண்டான வழி அவர்களுக்கு தெரிகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீ எக்ஸ்ட்ரா குடிக்க மாட்டான். 3 வேளை சாப்பாடு ஒழுங்காத சாப்பிடாத ஒரே ஜீவன் அவங்க தான். இப்போ 1 ரியால் 2 ரியால் 5 ரியால் 10 ரியால் கொடுத்து பகல் சாப்பாடு சாப்பிடாம ஒரு புரோட்டாவும் ஒரு சாயாவும் குடிக்கக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க.
சரி, ரூம்ல போய் சமைச்சு சாப்பிடுறோம் என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 100 ஃபில்ஸுக்கு ஒரு சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. 2-5 தினார் கொடுத்து நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாம, சாப்பாடு காசு இருக்கு, இதை செலவழிச்சுட்டு நம்ம தாய் தகப்பன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சிரமப்படுவோம், அவங்களுக்கு அனுப்பணுமே, அதுக்கு தானே இங்க வந்திருக்கிறோம் என்று காசு பணத்தை உணரக்கூடிய அந்த நேரத்துல இப்படித்தானே நம்ம தகப்பன் நம்ம கஷ்டப்படுத்திருப்பான், சிரமப்பட்டிருப்பான், நமக்காக உழைச்சிருப்பான், நம்ம மனைவி, மக்கள், குடும்பம், அவருடைய பெற்றோர் அனைவரையும் தூக்கி சுமந்திருப்பான் என்று உணரக்கூடிய எத்தனையோ பேர்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று விளங்குறாங்க. ஆனா திருமணம் முடிச்சு வராங்க பாருங்க மனைவிகளாக, அவங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோரை நம்ம நல்லா பாத்துக்கிறணும், ஆனா நம்மளுடைய பெற்றோர்களை அவங்க பாத்துக்கிற மாட்டாங்க. இப்படியாக எல்லா பெண்களும் இல்ல, சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதிகமாக என்ன நடக்குது அப்படின்னா, திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்தில் பல பஞ்சாயத்துகளே வருது, பல பிரச்சனைகளே வருது. இரண்டாவது, மகன் பெற்றவர்களை எதிர்த்து பேசுவதற்கும் பெற்றவர்களை இழிவாக நினைப்பதற்கும் திருமணமானதுக்கு அப்புறம் தான் நடக்குது. அது இரண்டாவது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் பல பெற்றோர்களுக்கும் பிடிக்கிறது கிடையாது, அப்படியும் நடக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கு, பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்கிறது. அவ மகள், அதாவது அந்த பெண்ணுடைய மகள் மருமகனோட சந்தோஷமா இருக்கிறத இவங்க பெண்மணி எப்படி உணர்கிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ, அது மாதிரி தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகளோடு இருக்கிறது அதிகமான பெண்கள் விரும்புறது இல்லை. இதன் காரணமாகவும் பிரச்சனைகள் வருது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய சிக்கலை வருது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில பிரச்சனை, இதெல்லாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வருது. அப்ப அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய நேரத்திலேயே சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். அப்படி சொன்னவர்களும் தலைமாறி போயிடுறாங்க. எப்படி, என் தாய் தந்தையோட இருப்பேன், எங்கேயே வரமாட்டேன்னு சொல்லுவான், 6 மாசத்துல என்ன செய்வோம், பொட்டி படுக்கை கட்டிட்டு தனி கொடுத்து நம்ம அப்படி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சூழ்நிலை சில நேரங்களில் மாற்றி விடுகிறது. ஆனா நம்ம தெளிவாக இருக்கணும். ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்களா, தனியா போக வேண்டிய சூழ்நிலையா போங்க, பிரச்சனை இல்லை. பெற்றவர்களை மதியுங்க, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுங்க, அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுங்க. இன்னொரு தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க, நன்மை தானே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய தந்தைக்கு தேவையானதாக இருக்கிறது, நான் என்ன செய்ய? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீனும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்குரியதுங்கிறாங்க. நீனும் உன் தந்தைக்குரியவன் தான், உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்குரியதுதான். ஏன் அப்படி சொல்றாங்க? அவர் அப்படி நினைச்சாரு ஒண்ணு, அப்படி வளர்த்தாரு ஒண்ணு. அவருடைய முழு பொருளாதாரத்தில் தான் நீ வளர்ந்திருக்கிறாய், அவருடைய ரத்தத்தில் தான் நீ வளர்ந்திருக்கிறாய், அவருடைய வியர்வையில தான் நீ வளர்ந்திருக்கிறாய். அதனால உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய செல்வமும் நீயும் அவருக்குரியவர் தான், அவர் தேவையை நிறைவேற்றுங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு பெற்றவர்களுடைய பாக்கெட் மணிக்கு இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க போவாங்க, அவங்க நண்பரோட இருப்பாங்க, ஒரு டீயை குடிப்பாங்க, ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுப்பாங்க, அல்லது ஒரு யாராவது யாசகம் கேட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு அதிகமான பெற்றவர்கள், ஆண்கள், தகப்பன் வெறும் பாக்கெட்டோட வெளியே போறான். லட்ச லட்சமா சம்பாதிச்சவன், பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, மனைவிக்காக சம்பாதிச்சவன் 10 காசு பாக்கெட்ல இல்லாமல் வெளியில போயிட்டு அவன் பாட்டுக்கு போய் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு அவன் பாட்டுக்கு வரான். நீ நல்லா விளையாங்க. இந்த பள்ளி வாசல்ல அதிகமா இருக்கிறாங்களா இல்லையா ஆண்கள் பெரியவர்கள், அவர்களுடைய நிலைமை என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியலைங்கிறதான். விரும்பி வர்றவங்க சில பேர் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போகணும், உட்கார்ந்து குர்ஆனை ஓதணும், திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், நன்மைகள் அதிகமா சம்பாதிக்கணும் என்று விரும்பி வரக்கூடியவர்கள் சிலர். இங்க கிடந்தா ஒரே கரகரப்பா இருக்கு, ஒரே பஞ்சாயத்தா இருக்குது, ஒரே இருக்கு, எங்கிட்டாவது நிம்மதியை தேடி போவோமே என்று சொல்லி வரக்கூடியவர்கள் தான் பள்ளிவாசலுக்கு அதிகமானவர்கள். அது மாதிரி கணவனுடைய வருமானம் குறையக்கூடிய நேரத்தில் மனைவியே மதிக்கிறது இல்லை. கணவனிடத்துல வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, அவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் முடிஞ்சு நாடி நரம்பெல்லாம் அந்த நிலையில ஊருக்கு வருவான். இங்க இருந்து நல்லா ஆரோக்கியமா, இளமையாக, வாலிபமாக போயிருப்பான். போய் எல்லாத்தையும் இழந்து நோயை வாங்கி கொண்டு என்ன செய்வான், முதுமையில பென்ஷன் கின்சன் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நீங்க கொடுத்துட்டு சும்மா இருப்பான், மதிப்பே இருக்காது. மனைவி மதிக்கிறது இல்ல கணவனை. அப்படி பல இடங்கள்ல நடக்கிறது, அதிகமான இடங்கள்ல நடக்கிறது. கணவனுடைய வருமானம் இல்லை என்றால் மனைவி கணவனை மதிப்பதில்லை. பிள்ளைகளுடைய முழு வருமானமும் தாய்க்கு போறதுனால பிள்ளைகளும் தகப்பனை மதிக்கிறது இல்லை. தாயினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தாயோட இருந்து வளரக்கூடிய காரணத்தினால் தகப்பன் அனாதையாக்கப்படுகிறான். அவன் வேண்டா வெறுப்பாக ஒரு மூலையில் அமர்த்தப்படுகின்றான். இருந்தா இரு, இல்லாட்டா போ அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் நிறைய வகையில் என்ன செய்யப்படுகிறது, பெற்றவர்களுக்கு என்ன கேடு விளைவிக்கப்படுகிறது.
ஆனா ஒரு முஸ்லீம் இதை செய்யவே கூடாது. இயன்ற அளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இணக்கமாக போக முடியுமோ அப்படி போகணும். செலவழிப்பதுல கூட முதலிடம் தாய்க்கு தான் கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க எந்த நல்லதை செலவழிச்சாலும் உங்க பெற்றோர்கள் இருந்து ஆரம்பிங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு பெற்றோர் விஷயங்களாக நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு பெற்றோர்கள் சம்பந்தமாக. நாளைக்கு மறுமை நாள்ல நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்கள் நம்ம வளர்த்த வளர்ப்பின் காரணமாக, நம்ம அவர்களுக்காக செய்த பிரார்த்தனையின் காரணமாக அவர்கள் சொர்க்கம் போறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கிறது. அது பெற்றவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற முறை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, இது வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அப்படியே நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளைக்கு பெற்றோராக மாறும்போது அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த வழிமுறையை கொண்டு வர வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். ரப்பி இரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எல்லாம் நாங்கள் சிறுவராக இருந்த போது எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி கருணை காட்டினார்களோ, அருள் புரிந்தார்களோ, அவர்களுக்கு அப்படி நீ அருள் புரிவாயாக அல்லாஹ் என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணித்து விடுவானேயானால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விஷயங்களை தவிர. சாலிகான பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா. அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகளின் மூலமாக அவர்கள் நம்மளை வளர்க்கறது நல்ல முறையில் வளர்க்கணும். தருதலையா வளர்த்தாங்கடா நம்ம கேட்போமா? இன்னைக்கு அப்படி சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஜாலிக்காக சந்தோஷத்திற்காக பிள்ளைகளை கவனிக்கிறதே கிடையாது. காசு பாக்கெட் மணியை கொடுத்து நீ வாட எங்க வேண்டாலும் போயிட்டு வா. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு, பைக் வாங்கி கொடுத்துறது, கையில ஒரு செல்போனை கொடுத்துறது, ரீசார்ஜ் போட்டு கொடுத்துறது. அவன் பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வரான், எங்க போறான் என்ன செய்யறான்னு பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் பாட்டுக்கு ரூம்லயே படுத்து வைக்கிறான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, எங்க போனா எங்க வந்தான், தொழுதானா தொழுகலையா, எதுவுமே தெரியாது. இப்படி நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தன்னால நாசத்தை நீங்கள் தேடிக்கொள்வது, தன்னால நீங்கள் உங்களுடைய அழிவை தேடிக்கொள்வது. அப்ப இப்படியாக மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பிள்ளைகளின் மூலமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கு மறுமை வரைக்கும் சென்றடையும். அப்ப அப்படியான நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டும், பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல முறையில் நம்ம வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை நம்ம வளர்க்கக்கூடிய முறைகளை தான் அந்த பிள்ளைகள் நம்மளை பாதுகாப்பார்கள். எல்லாத்துக்கும் முதுமை இருக்கிறது. முதுமை என்பது ஒரு நோய். அந்த நோயில எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். குழந்தை பருவத்துக்கு வந்துருவிய, நாளைக்கு எல்லாரும் ஒரு கைகால் திறத்தோடையும் பார்வைகளோடையும் மரணிக்கிறது கிடையாது, கிடந்து மரணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில எல்லாம் உங்களை பிள்ளைகள் நன்மையாக பார்க்க வேண்டும் என்றால் நீங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்த்தால்தான் அந்த பிள்ளைகள் இதெல்லாம் நமக்கு நன்மை, சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் உணர்வார்கள். உணர்ந்தார்களே ஆனால் அருவருப்பு பார்க்க மாட்டாங்க, அவர்கள் நம்மளை கவனிப்பார்கள். அதனால பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் மறுமையில வெற்றி அடையக்கூடிய ஒரு வழியாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.